டே 2. அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் பண்ணோம். போக முடியுமான்னு தெரியல. மழை அப்படி நசன்னு பெஞ்சிட்டே இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. மரம் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதான் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரம் மாத்திடுவாங்க, வெட்டி மாத்திடுவாங்க. இப்ப கிளியர் பண்ண ஆளு வருவாங்களா? போயிட்டாங்க. எவ்வளவு நேரம் பஸ் வருதுல, 4-5-6 பஸ் எல்லாம் வருது. எவ்வளவு ஆகும் போனா கிளியர் பண்றது டைம்? போற கரெக்டா இருக்கும். போங்க, சேஃப்டி பாத்துக்கோங்க. அட்டைப்பூச்சி நிறைய இருக்குமா? பிரச்சனை இல்லை. அட்டைப்பூச்சிக்கு என்ன போடுறோம்? கோயில இருக்கு இல்லையா? புகையிலையா? அது நல்லது. நல்லா கசக்கிட்டு தண்ணியை சும்மா முக்கிட்டு இங்க மட்டும் தேய்ச்சா போதும். இங்க கூட நமக்கு எப்படி நனையும், அது போயிட்டே தான் இருக்கும். இங்க மட்டும் தேய்ச்சிங்கன்னா அப்படி அது ஊறி கரெக்டா கீழே இந்த சாறு கீழே இருக்கும்போது மேல அர்த்தம் ஏறாது. டீட்டுவின் வால்பாறை நேற்று வந்து செம மழை, எங்கேயுமே போக முடியல. இருந்தோம், நாங்க போனோம் வந்தோம் போனோம். டேம்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க 3 மணிக்கு முன்னாடி. அதனால சின்ன கல்லா இருக்கு, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டே 2 அதிரப்பள்ளி போறோம். அதுவும் அட்வென்ச்சர் ட்ரிப் தான். எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. அதிரப்பள்ளி ஆல்ரெடி ஒரு மரம் வர விழுந்து கிடக்குதான். ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எப்படி இருக்கும் போது தெரியல. சின்ன நாங்க போலான்னு இருக்கோம். பார்க்கலாம். பாய் பாய். டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு அப்படியே ரவி பேக்கரி. டீயை குடிச்சிட்டு அதிரப்பள்ளி கிளம்பியாச்சு. கரெக்டா டைம் பார்த்தீங்கன்னா 10:15. அதாவது ஒரு மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மணிக்கெல்லாம் போயிடுவோம், பார்ப்போம். அதுக்கு நடுவில் இப்போ மழை இல்லை நம்ம கிளம்புற டைம்ல 10:15. போக போக எப்படி வரும்னு தெரியல. மழை நேற்று அளவுக்கு இல்லைன்னா பரவாயில்ல. அட்வென்ச்சர் எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அதிரப்பள்ளியில வந்து மரம் விழுந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல. ஆமா, இப்ப போறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப நாங்க வந்து ஃபர்தரா அப்டேட் பண்றோம் அட்வென்ச்சர் எப்படி இருக்குன்னு. கீப் யூ போஸ்டட். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதமான ஒரு இது. தண்ணி பார்க்கும் போது அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது, சிலுக்குது. வண்டி நம்பர் என்ட்ரி போடணும். வண்டி சைட்ல போட்டு உள்ளே இதுதான் வந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட். இங்கதான் வந்து வண்டிக்கு டோக்கன் போடும். இதை போன வாட்டி வீடியோ எடுத்தோம், போடலை. பார்க்குறேன், இந்த வாட்டி போட்டுருவேன். அதான் பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஏன்னா இதோட ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தானே இருக்கும் உள்ள போனா. ஆக்சுவலா மேல இருக்க செக் போஸ்ட்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். வரும். ஆனா வந்து நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்ததுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி நம்ம கூட வர க்ரூல ஒருத்தரோட நம்பர் அண்ட் ஒரு நேம் வாங்கிடுவாங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செக் போஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் டிராவல் டைம்ல நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து அந்த செக் போஸ்ட்டை வந்து ரீச் பண்ணல வரல அப்படின்னா மேலே ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க வந்து நம்ம செக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வே வந்து ரொம்ப டேஞ்சரான வே. ஸோ மேபி பேசஞ்சர்ஸ் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறது கூட வரலாம். ஸோ அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். யாராவது ஃபியூச்சரில் நீங்கள் வந்தீங்கன்னா டவுட் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த செக் போஸ்ட்டில் காட்டினா தான் நமக்கு எக்ஸிட்டே கிடைக்கும்.
மோஸ்ட்லி நீங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு காரோ பஸ்ஸோ இந்த ரூட்ல அது பின்னாடி போயிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டி. பாத்தீங்கன்னா நம்ம முன்னால ஒரு கார் போகுது பாத்தீங்களா, அந்த காரை ஃபாலோ பண்ணி தான் அப்படியே போயிட்டு ரொம்ப ஒரு சேஃப்டில போற மாதிரி ஒரு இது. தனியா போறதுக்கு அதான் காரோ பஸ்ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா நமக்கு தான் சேஃப்டி. அதனால அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிக்கோங்க, காரோ பஸ்ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியே ஃப்ரெண்டுக்கு வாங்க. ஸோ எப்போ வந்தாலும் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்றேன்னா, தண்ணி ஃபுல்லா ஒழுகிருச்சு. ஸோ இதை ட்ரைன் பண்ணிட்டு நாங்கள் மறுபடியும் போட போறோம். ஸோ ஹெல்மெட்லாம் போகாதீங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருக்கு ரோடு, ரொம்ப ஹார்ஷாகவும் இங்கே ட்ரைவ் பண்ண முடியாது. ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. நடுவில் யாரையாவது மீட் பண்ணோம்னா காட்டுறோம், யாரையாவது மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கும், யாராவது கண்டிப்பாக பண்ணணும்னு பார்ப்போம். கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த ரூட்டை காட்டுறோம், இது எவ்வளோ டேஞ்சரு அண்ட் எப்படி இருக்குன்றது. காய்ஸ் தெரிகிறதுங்களா எவ்வளோ பெரிய மரம். இதுதான் நடு ரோட்டில் சாஞ்சிருக்கு. காலையில் பரவாயில்ல கிளியர் பண்ணிட்டாங்க. அங்கே போய் நடந்துட்டு இருக்கோம். பரவாயில்ல போதும் இப்போ வண்டியை பரவாயில்ல போதும். நம்ம முன்னாடி போகிறாங்க, அவன் போனால் போயிட்டு போகிறானுங்கிறான். தான் நம்ம போய் எடுத்துட்டு ஐயோ நான் போயிட்டாங்க, பயமா இருக்கு. போனால் போட்டு வர. ஐயோ என்னங்க அட்வென்ச்சருக்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் மைண்டுக்கு இருக்குங்க. கம்மன் வாங்குங்க. என்னடா அட்வென்ச்சரு விடு. அண்ணா பயங்கர ஃப்ளோல இருக்காரு. பார்க்க வந்ததை விட்டுட்டு இடம் இந்த மரம் தான் காய்ஸ், எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்களேன், தெரியுதா? எவ்வளோ பெரிய மரங்க சாஞ்சி இருக்கு. சே ஆனால் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், அது உடஞ்சிருக்கு தெரியுதுங்களா? நல்ல வேலை நம்ம காலையில இது வரும்போது இப்படி நடக்கல. காய்ஸ் பிரமாதமான சரி, செல்ஃபி எடுக்கிறேன். நாங்கள் அலைன்ல நின்று இருக்கோம், கலர் கலரா நிற்கிறோம். நான் பார்த்துருக்கலாம் அந்த இதுல யூடியூப்ல இருந்து இதுதான் இருக்கும். இங்க எடுத்து பேக்ரவுண்ட் அதே சேம் சொல்றான். ஹாய் காய்ஸ். ஹை गाइस, இது பாம்பாறு டேம். அது பாதி தூரம் வந்தாச்சு. வால்பாறை இன்னொரு 38 கிலோமீட்டர் இருக்கு. அது இப்போதைக்கு நம்ம யாரையும் பார்க்கல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் வருவாங்க, வரணும், பார்க்கணும். மழை அதிகமா இருக்கு, அவனை பார்த்துட்டு ஓடணும். ரிவ்யூ பாருங்க, செம்மையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. வரும்போது இன்ஸ்டா 360 பார்க்காம ரொம்ப அருமையா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கு. இதுதான் அதிரப்பள்ளிக்கு தண்ணி போதும். இந்த கடைசி அதிரப்பள்ளி பக்கத்துல வந்துட்டோம். ஆனா நண்பர்கள் யாரையும் பார்க்க முடியல. நண்பர்கள் யாரும் இல்லை. பரவாயில்ல, பயங்கர டிசப்பாயின்மெண்ட். சாலக்குடி வழியா ஏதாவது இருக்குமா? வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். பார்ப்போம், வந்ததுக்கு அதிரப்பள்ளினாச்சும் பார்த்துட்டு. ஓகே, யானையை பார்க்கவும் முடியல. ஏன்? ஓகே கைஸ், அதிரப்பள்ளியில மீட் பண்ணுவோம். ஐ மீன் ஃபால்ஸ்ல மீட் பண்ணுவோம்.
அதிரப்பள்ளிக்கு வந்தாச்சு guys. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. அதிரப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கா. ஆனா அதுக்கு வளைச்சல் ஃபால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வளைச்சல் ஃபால்ஸ் போறது இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வளைச்சல் ஃபால்ஸ் பார்த்தலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரிவர் அங்கதான் இருக்கு. போய் அங்க ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே வளைச்சல் ஃபால்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அதிரப்பள்ளி போயிட்டோம் அப்படின்ட்டு. இதுதான் காய்ஸ், இதுதான் அதிரப்பள்ளிக்கு போற வாட்டர்ஸ். இதான் பாருங்க, இங்கே இவ்வளவு தண்ணி இருக்குன்னா அப்புறம் அதிரப்பள்ளியில இவ்வளவு தண்ணி ஊற்றும். இதுதான்டா அதிரப்பள்ளிக்கே போகும். அதான் சாமி, இங்க இவ்வளவு தண்ணி போயிட்டு வந்தாச்சு, போட்டோ எடுத்தாச்சு. அடுத்து அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். அதாவது 2 நாளைக்கு வந்துட்டீங்கன்னா வெயில் மேல படுது, டெய்லி பாக்குறோம் லைட்டா. அதுவும் நேரத்துல இருந்து மழையில மழை 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 மழையோ மழை மழை. இன்னைக்குதான் கொஞ்சோண்டு வெயில் மேல படுது, கொஞ்சம் கதகதப்பாவது இருக்கு. மறுபடியும் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஸோ நாங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு நியர்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் இருக்கோம். வளைச்சல் ஃபால்ஸை தாண்டிட்டோம், போயிட்டு இருக்கோம். அங்க வந்து கவரேஜ் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரைட் டு திருப்பூர் தான். ஸ்ட்ரைட் திருப்பூர், மறுபடியும் திருப்பூர். என்னென்ன ரூட் எடுக்கிறோன்றது என்ன நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பேக் வச்சுட்டு பேக் வச்சுட்டு போவோம். வீட்டு போறலாம். போன வாட்டி மாதிரிலாம் நல்லா தூக்க முடியாதுப்பா. அப்படியா? கை காலெல்லாம் இல்ல, பேக் உங்க வச்சுட்டு போய் காணாம போச்சுன்னா போனா ஒயிட் பால் துணிதான் பாருங்க. இப்படிலாம் ஒரு அட்வென்ச்சர்னா நீங்க யாரு இந்த ட்ரிப்புக்கு? நீங்களே சொல்லுங்க, உங்க வாயில சொல்லுங்க. பேர் வரமாட்டேங்குது. மிஸ்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நீங்களே சொல்லுங்க. நீங்க ஏன் வண்டி இங்க பார்க் பண்ணுங்க? வண்டி இங்க பார்க் பண்ணிக்கலாம், பட் நம்ம திங்ஸ் இங்கேயே வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அண்ணா சொல்றாரு. வச்சுட்டு போகலாம், வச்சுட்டு போய் திங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது, அதுக்காக தூக்கிட்டு கீழே போனோம்னா. ஹாய் கைஸ், சொல்லுங்க. ஃபைனலி நாங்கள் அதிரப்பள்ளி வந்துட்டோம். பார்க்கிங் கூட இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. இதுல ஒரு அறிகுத்தி சரித்தமா என்ன பண்ணிருக்கோம்னா, பேக் எல்லாம் வேற எங்கேயே வச்சுட்டு போறோம். என்ன நடக்கும் தெரியாது. திரும்பி வரும்போது வண்டி சாவி இருக்கு, கையில ஒரு பர்ஸ் இருக்கு. பர்ஸ்ல பணம் இருக்குல்ல, இது யாருக்கு தேவை? பேக வச்சுட்டு வர சொல்லி கோஆர்டினேட்டர் சொல்லியிருக்காருமா. அதனால இவரு தான் காணாம போச்சுன்னா இவர் தான் பொறுப்பு. ஃபைனலி நாங்க அதிரப்பள்ளி வந்துட்டோம். லஞ்ச் முடிச்சாச்சு. எனக்கு கிளம்பும்போது ஒரு டீ ஒரு சமோசாவோட ஸ்டார்ட் பண்ணோம். செம்ம பசி, வச்சுக்கு எதுவுமே சாப்பிடல. நாட்டியமா இன்னொரு டீ கடை கூட கிடையாது வர வரைக்கும். வந்தாச்சு, இன்னும் வெயிட்டிங் ஃபார் டோக்கன். வந்தோடனே நம்ம உள்ள போயிடலாம். டிக்கெட் டிக்கெட் Let's go, Mama. என்ட்ரி டைம் 8 AM to 5 PM. எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் இந்த ட்ரிப்ல வந்து அருமையா நல்லா ஸ்டார்ட் ஆனிச்சு. கடைசியா வந்து விட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓவர்ஃப்ளோ இருக்கு வாட்டர், ஸோ அதான் விட மாட்டாங்க. நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா கீழே போகக்கூடிய வியூஸ் எல்லாமே இந்த ட்ரிப்பே சரியில்லை. வால்பாறை வியூஸை பார்க்க முடியாது.
நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்த இடத்துல ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். பிளான்லாம் கரெக்டா தான் போச்சு. ஆனா இதை வெளியே விட வேண்டாம், நம்ம கூட வச்சுக்கலாம். அது என்ன ஆகி போச்சுன்னா, நான் போன இடம் எல்லாமே அப்படி என்ன போச்சுக்கா டியூ டு ஹெவி பிளட்ஸ்ல வந்து நாங்க போன என்ட்ரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயும் என்ட்ரி க்ளோஸ் தான். ஆனா பரவாயில்ல, நமக்கு டெஸ்டினேஷன் ஸ்பாட் என்ன அதிரப்பள்ளிடா. அதிரப்பள்ளி பார்த்துட்டோம். இப்போ வந்து டைரக்டா நாங்க என்ஹெச் முடிச்சு சாலக்குடி வழியா என்ஹெச் முடிச்சு பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், பாலக்குடி, திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், அப்படிதான் ஆர்கனைசர் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. இது போயிட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டு சரி பாய். சரி பாலக்குடி அங்கக்குள்ள